Taste the Daily. பாகிஸ்தானுடைய தொடர் தாக்குதல் என்பது இன்றைக்கு மூன்றாவது நாளாக இரவு வந்துவிட்ட உடனே பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு சற்று வீரம் வருவது போல ஒரு பாவனையை தோற்றுவிப்பார்கள். பிறகு ஒரு 3-4 மணி நேரம் அவர்களிடம் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு ட்ரோன்களை குண்டுகளை வீசிவிட்டு அடி வாங்கி கொண்டு மீண்டும் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். பிறகு சமூக வலைதளங்களிலே எங்களுக்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது, எங்களுக்கு யாராவது நிதி உதவுங்கள் என்று கையேந்தக்கூடிய நிலையில்தான் பாகிஸ்தானுடைய இன்றைய நிலவரம் இருக்கிறது. ஆனால் இந்தியா இந்த அப்பாவி பொதுமக்களை காஷ்மீரிலே ஏப்ரல் 22ஆம் தேதி 26 பேரை பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த தீவிரவாதி எந்த இடத்திலே அடைக்க புகுந்திருந்தாலும் ஊர்வலாக சென்று அடையாளம் கண்டு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அதே போன்று இதை தெளிவாக எடுத்துரைத்தார். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பாகிஸ்தானுடைய அரசு செய்யக்கூடிய ஒரு இராணுவம் செய்யக்கூடிய இப்படி ஒரு வேலையை செய்வார்களா என்கிற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மீது குறிவைத்து ஒரு இராணுவம் தாக்குகிறது என்றால் அங்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை கட்டமைத்து அவர்களுக்கு பயிற்சி செய்வதற்காக இடங்களை ஒதுக்கி அவர்களுக்கு அரண்மனை போன்ற இடங்களை எல்லாம் கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே இந்த தாக்குதல் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் எந்த நிலையில் பாகிஸ்தான் அரசினுடைய கீழ்த்தரமான செயல்பாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு காஷ்மீர் பகுதியிலே தாக்குதல் நடத்தப்பட்ட போது அபாய ஒலி ஒலிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு மக்கள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமக்களுக்கும் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு தெளிவாக இருக்கிறது. காஷ்மீர் சம்பா, அதே போன்று பெரஸ்பூர், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொக்ரான் உள்ளிட்ட 7 இடங்களை குறிவைத்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஏதாவது தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்படி ஏதாவது தாக்குதல் நடத்தினால் அதை எப்படி முறியடிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து ஆலோசனை மத்திய அரசு செய்து வருகிறது. பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், அதே போன்று வெளியுறவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், பல்வேறு நாடுகளோடு தொடர்பு கொண்டு அந்த மட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என தொடர்ந்து ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 3வது நாளாக வான்வழி எல்லையை ஊடுருவக்கூடிய பாகிஸ்தானுடைய முயற்சியை இந்தியா வான்வழி பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. வான்வழியாக வரக்கூடிய ட்ரோன்கள் அனைத்தும் வானிலேயே சுற்றி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தேவையற்ற ஒரு மக்கள் சார்ந்த உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு அரசாக பாகிஸ்தானுடைய அரசு இருக்கிறது. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய அந்த ஷெவாஸ் ஷெரீப் அவருடைய பாகிஸ்தான் பிரதமர் இருக்கக்கூடிய இடம், அதே போல அந்த ராணுவ தளபதி முனீர் இருக்கக்கூடிய இல்லங்கள் அருகே ட்ரோன்கள் வீசப்பட்டு எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் இன்றைக்கு இரவு 7 மணிக்கு தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்பதாக தகவல்கள் வெளியானாலும் கூட தொடர்ந்து வானிலை வரக்கூடிய அந்த ட்ரோன்களை எல்லாம் எப்படி ஒவ்வொன்றாக குறிபார்த்து குறிகளை சுடுவது போல வான்வழியிலே இருக்கக்கூடிய நமது பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்த வீரர்கள் துக்குநூறாய் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தகர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். நம்முடைய இராணுவம் உண்மையிலேயே அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு பாகிஸ்தானை 3 நாட்களாக வேட்டையாடி வருகிறது. அதே நேரத்தில் அவருடைய முக்கிய தலைநகரங்களை குறிவைத்து நேற்றைய தினம் தாக்குதலையும் இந்தியா நடத்தியிருக்கிறது. காஷ்மீர் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக இந்திய இராணுவமும் அதே போன்று குறிப்பாக வான் பாதுகாப்பினுடைய வீரர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பாக எப்படியெல்லாம் அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இந்தியா தீவிரமாக இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தளவிற்கு நேற்று இரவே ராணுவ தளபதி ஆசிம் முனீர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிய ராணுவ தளபதியாக ஷாம்சாத் மிஸ்ரா பதவியேற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிற போதே ராணுவ தளபதியை நீக்குவதும் ராணுவ தளபதியுடைய குடும்பங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப்பினுடைய குடும்பத்தை வெளிநாடுகளுக்கு பதுக்கி வைப்பதும் இப்படிப்பட்ட ஒரு செயல்களைத்தான் அவருடைய நிலையாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ, அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய சாதாரண மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய நடுத்தர மக்களுடைய வாழ்வியலை பாகிஸ்தான் அரசு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. தீவிரவாதிகளை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதும், தீவிரவாதிகள் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் பாகிஸ்தானுடைய கொடியை போட்டு ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்யக்கூடிய
ஒரு மிருகத்தனமான கீழ்த்தரமான ஒரு செயலைத்தான் பாகிஸ்தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு காஷ்மீர் பகுதியில் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரவு நேர தாக்குதலில் வான் வழியாகவும் தரை வழியாகவும் நம்முடைய வீரர்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து அந்த வரக்கூடிய ட்ரோன்களையும் தரைமார்க்கமாக தாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தாக்குதலையும் முறியடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பதற்றம் ஏற்படாதவாறு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் ஏற்கனவே மாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 7 மணிக்கு மிகப்பெரிய அளவிலே பாதுகாப்பு தொடர்பான ஒரு கையெழுத்து எழுப்பப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போர் சூழல் காரணமாக இது போன்ற நடவடிக்கை எடுத்திருப்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஜம்மு காஷ்மீர் மக்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த மாநில அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டிலிருந்து யாரும் ஜன்னல் வழியாகவோ கதவுகளையோ மாடிகளிலோ செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு உளவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தகவல் வழங்கி இருப்பார்கள். அந்த தகவலுடைய அடிப்படையில் தான் அந்த மாநில அரசின் மூலமாக இந்த அறிவிப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம் காரணமாக இன்றைக்கு பாகிஸ்தானுடைய சூப்பர் லீக் T20 போட்டிகள் எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. போர் பதட்டம் காரணமாக ஐக்கிய அந்த அரபு எமிரேட்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த மட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், அதே போன்று ரஷ்யா, ஐக்கிய அரபு நாடுகள் அனைத்துமே நமக்கு முழு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். துருக்கியில் இருந்துதான் நேற்றைக்கு ஒரு பழைய சரக்கு விமானம் ஒன்று வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. அது குறித்து எந்த விஷயங்களையும் பாகிஸ்தான் வெளியிடவில்லை. இருந்த போதிலும் நமது நாட்டினுடைய கட்டமைப்பு, அதிநவீன இயந்திரங்கள், வீரர்களுடைய மதிநுட்பம், செயல்பாடுகள் இவற்றை வைத்துத்தான் நாம் இந்த தீவிரவாத தாக்குதலை முறியடிக்க இறங்கி இருக்கிறோம். தொடர்ந்து காஷ்மீருடைய சம்பா, பிராஸ்பூர், அதே போன்று உள்ளிட்ட பகுதிகளிலே பொக்ரான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே தீவிரமாக அந்த தாக்குதலை முறியடிப்பதற்கான வான்வழி அமைப்பு மூலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரபரப்பான ஒரு நிலையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அனைத்து துறைமட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு தொடர்ந்து 2 மணி நேரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதே போன்று உள்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், அதே போல இந்தியாவுடைய முப்படை தளபதியின் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னலாக இருக்கக்கூடியவர், ராணுவத்துடைய தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி, அதே போல கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி, விமானப்படை தலைவராக இருக்க ஏர் மார்ஷல் விவேக்ராம் சௌத்ரி, அதே போன்று பாதுகாப்புத்துறை மட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளோடு இரவு முழுவதும் அவர்களுடைய தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டால் அந்த விளைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு, பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அந்த மட்டத்திலே இருக்கக்கூடிய உயர்மட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய நாடு எப்பொழுதுமே இறையாண்மையும் அதிர்ச்சியும் அதே போன்று மக்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தொடர்ந்து தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால்தான் இன்னைக்கு எல்லையிலே நடக்கக்கூடிய போர் பதட்டம் காரணமாக உஷார் நிலையிலே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி போர் சூழல் ஒத்திகையை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படி மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது, தகவல்த்துக் கொள்வது என்பது குறித்து தீவிரமாக அவர்களுக்கு விளக்கப்பட்டது. பதட்டம் அடையக்கூடாது, மக்கள் தாமாக அரசுக்கு எப்படியெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவுறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையிலே தற்போது இந்த பாகிஸ்தானுடைய இந்த 3வது நாள் தொடர்ந்து நடத்தக்கூடிய, அதாவது சண்டிகர், ராஜஸ்தான், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், இப்படியெல்லாம் அவர்கள் தொடர்ந்து எல்லைப் பகுதியிலே பதற்றத்தை உருவாக்குவதும், எல்லைப் பகுதி வழியாக ஊடுருவ முயற்சிப்பதும், எல்லைப் பகுதி வழியாக ட்ரோன்களை அனுப்புவதும், எல்லைப் பகுதி வழியாக போர் விமானங்களை அனுப்புவதும், எல்லைப் பகுதி வழியாக இவர்கள் தேவையற்ற ஒரு முறையிலே தாக்குதல் நடத்தக்கூடிய, பீரங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய, குண்டுகளை வீசக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒவ்வொன்றையும் இந்தியா ஒவ்வொரு பாகிஸ்தானுடைய அசைவுகளையும் தொடர்ந்து முறியடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னிப்பாக கண்கொத்தி பாம்பாக எல்லைப் பகுதியிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வான் வழியாக தாக்குதல் நடத்தினால் அங்கேயே அவர்களுடைய விமானத்தை வழிமறித்து இடைமறித்து சுக்குநூறாய் வீழ்த்தக்கூடிய பணியிலே நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பைச் சேர்ந்த வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3வது நாளாக பாகிஸ்தான் நம்மிடம் மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட ஏதாவது செய்ய வேண்டும், நாங்களும் போருக்கு வருகிறோம் என்கிற
திரைப்பட நடிகர் வடிவேலு பாணியிலே தொடர்ந்து அவர்கள் ஏதாவது வானின் மூலமாக சாதாரணமாக ஒரு அமாஸ் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களைப் போல வானிலை சிறிய சிறிய ட்ரோன்களையும் அதே போன்று ரேடார்களை ஏவுகணைகளையும் அவர்கள் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அவை அனைத்தும் விளக்குகள் எரிவதைப் போல எரிவதற்கு முன்பாகவே வழிமறித்து நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பு சுக்குநூறாய் உடைத்து அந்த அவர்களுடைய திட்டத்தை முறியடிக்கக்கூடிய செயலிலே தீர்க்கமாக இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் நாடு முழுவதும் உஷார் நிலையில் இருப்பவும், அதே போன்று எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீர், அதே போன்று பஞ்சாப், அந்த ஹரியானா, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வீரர்கள் முழுமையான ஒரு பாதுகாப்பு முறையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியிலே கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. வான்வழி, தரைவழி, அதே போன்ற கடல் மார்க்கம் என முப்படையைச் சேர்ந்த வீரர்கள் தீவிரமாக பாதுகாப்பு படையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் இந்தியாவுடைய பதிலடி இன்னும் பயங்கரமாக இருக்கும் என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அதைத்தான் தற்போது பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு நடக்கப் போகும் ஒவ்வொரு அசைவுகளையும் நினைத்து பார்க்க முடியாததாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி.